தோலில் வந்து நமக்கு கொலாஜன் இருக்கும், எலாஸ்டின் இருக்கும். இந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி தான், ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மீறி குழந்தை வளர வளர என்ன அந்த கெப்பாசிட்டி குறையும் போது பிரேக் டவுன் ஆகும் இந்த ஃபைபர்ஸ். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். தடுக்க முடியுமா அந்த ஸ்ட்ரெச் மார்க்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணால் குறைவாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கான நிரந்தர ட்ரீட்மெண்ட்றது எதுவும் கிடையாது. ஜெனட்டிக்காக அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரெக்னென்சி அப்போ வருமா ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா கை காலுக்கு போடக்கூடிய மாய்ஸ்சரைசரே போடுங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரீம்ஸ் அப்படின்றது கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்லலாம் ரிங்கிள்ஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது, ரெட்டினால் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து வயிறு வந்து பெருசாக இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த வயிற்றை கட்டுவாங்கல்ல, அது என்ன ஒரு ப்ராசஸ்? ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வயரில் வந்து ஒரு 3 கிலோ வந்து ஒரு 3.5 கிலோ வரையும் இருப்பாங்க. ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி உள்ளார் பெல்விக் ஆர்கனாக மாறணும். அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த விசில் விமன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட இருக்கோம் அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் டாக்டர் நந்தினி மேம் கிட்ட தான் இருக்கோம். இப்போ மதர்ஹுட்னு வந்தாலே ஸ்ட்ரெச் மார்க்கும் சேர்ந்து கிஃப்டாகவே வந்துடுது மேம். அப்படிதான் வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க் உருவாகிறது. அது எதனால உருவாகுது அண்ட் ஏன் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க் வருது? ஸ்ட்ரெச் மார்க் அப்படின்னும் போது ப்ரெக்னென்சின்னு கிடையாது, வெயிட் கூடி குறைஞ்சாலும் ஒரு சிலவங்களுக்கு வரும், ப்ரெக்னென்சி அப்பயும் வரும். அந்த ஸ்கின் வந்து அதிகப்படியாக ஸ்ட்ரெச் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். மதர்ஹுட்டில் எல்லாருக்கும் ஸ்ட்ரெச் மார்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 90% இருக்கும். ஒரு 10% லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸே இல்லாமல் டெலிவரியும் முடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தேன், ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க்குன்னு ஒரு பேர் இருக்குது. அது வந்து ஸ்ட்ரையா கிராவிடம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பிங்க் கலரில் இல்லாட்டி ஒரு ப்ரௌன் கலரில் வயரில் பார்த்தீங்கன்னா மேலே கோடு கோடுகளாக இருக்கும். இது வந்து எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலில் வந்து நமக்கு கொலாஜன் இருக்கும், எலாஸ்டின் இருக்கும். இந்த ஃபைபர்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய ரப்பர் பேண்ட் மாதிரி தான், ஸ்ட்ரெச் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு மீறி குழந்தை வளர வளர என்ன அந்த கெப்பாசிட்டி குறையும் போது பிரேக் டவுன் ஆகும் இந்த ஃபைபர்ஸ். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் இல்லாட்டி ஒரு கிரே கலரில் அப்படியே ஃபேட் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிடும் கலர். இது வந்து ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க். இப்போ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், வயிறு மேலே ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து தொடையில் இருக்கும், கையில் வரும், அதே போல் மார்பகத்துக்கு கீழே இருக்கும். இதுதான் காமனாக பார்க்கக்கூடிய இடங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ். இது வந்துட்டு ஒரு எல்லாரும் லேடிஸும் வந்து இது ரொம்ப பெருமையாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கணும். இது வந்து ப்ரெக்னென்சினாலும் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்பாங்க, இது வந்து அம்மாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருக்குது, எனக்கும் வருமா டாக்டர்? இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாருமே கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஒரு ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட் போகணுன்றது. இப்போ ஸ்கின் கேர் வந்தாச்சு, இப்போ மாமி மேக்கர் நிறைய விஷயங்கள் வந்தாச்சு. ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அந்த ஸ்ட்ரெச் மார்க்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணால் குறைவாக நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது அதுக்கான நிரந்தர ட்ரீட்மெண்ட்றது எதுவும் கிடையாது. ஜெனட்டிக்காக அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ப்ரெக்னென்சி அப்போ வருமா ஃபேமிலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி தான். ஸோ ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பகுதியாக பிரித்து போகிறோம் ப்ரெக்னென்சியை. ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வந்து ஒரு செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஒரு 20 வாரம் தாண்டி தான் வந்து ஒரு 400 கிராமுக்கு வெயிட் வரும். ஸோ குழந்தை வெயிட் கூட கூட வந்துட்டு வயிறு பகுதியில் குழந்தை வளர ஆரம்பிக்கும், கர்ப்பப்பை மேலே ஏறும்போது. அப்போ தான் வந்து ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும் போது வயிறு மேலே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு 3ஆவது மாதத்துல 8 மாதத்துலேருந்து அந்த 10 மாதம் சொல்கிறோம்ல, அந்த பீரியடில் தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்பவே விசிபிளாக பார்ப்பாங்க. அப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக நம்ம எல்லாரும் வந்து குளிச்சுட்டு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நம்மளுடைய வேலைகள் பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் என்ன இங்கே போடலாம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர். அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்ணும்போது இந்த ஃபைபர்ஸ் அந்த அளவுக்கு பிரேக் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா கை காலுக்கு போடக்கூடிய மாய்ஸ்சரைசரே போடுங்கன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரீம்ஸ் அப்படின்றது கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்லலாம் ரிங்கிள்ஸ் அந்த அளவுக்கு வரக்கூடாது, ரெட்டினால் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அவங்க வந்து நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்க ப்ரெக்னென்சியில் வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்சஸ் நிறைய இருக்கும். ப்ரெக்னென்சி ரிலேட்டட் இச்சிங்குமே இருக்குது.
இல்லாட்டி சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஜாண்டிஸ் வரக்கூடிய பிரச்சனை இருந்தாலும் இச்சிங் இருக்கும், பைல் ஆசிட் ஜாஸ்தி சுரக்கிறதுனாலும் வந்து இச்சிங் இருக்கும். அது என்னன்றது அவங்களுடைய டாக்டர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸில் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது டெலிவரி அப்போ. டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் என்ன ஆகும்? டெலிவரிக்கு முன்னாடி வரையும் அது சிவப்பு கலரில் ஒரு பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கலர் வந்துட்டு ஒரு வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும், அவங்களோட நேச்சுரல் ஸ்கின் டோனில் வர ஆரம்பிக்கும், அந்த ரொம்ப ப்ரௌனாக இருக்காது. இதை வந்து ஸ்ட்ரையா ஆல்பிகன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல தான் வந்து போஸ்ட்நேட்டெல்லாம் வந்துட்டு நிறைய மதர்ஸ் வந்து கேட்பாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து நமக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. இதை சுத்தமாக கிளியர் அவுட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாத ஒரு விஷயம். பட் இருக்கக்கூடியதை பர்சன்டேஜ் குறைக்க முடியும். இன்றைக்கி வந்து அவங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரெட்டினால் க்ரீம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோடோமா அப்ளேஷன் இருக்குது. இப்போ வந்து ஹை அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஸ்கின் டைட்னிங்னு வந்துருச்சு. அதெல்லாம் வந்து பெரிய மிஷினில் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு ஸ்கின் மேலே வச்சு மிஷின் வச்சு பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து பிரேக் டவுன் ஃபைபர்ஸ் ரீஃபார்மேஷன் இருக்கும், மார்க்ஸ் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸோடு அவங்க பண்ணும்போது விசிபிலிட்டி ஆஃப் மார்க்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ போஸ்ட்நேட்டல் மாமி மேக் ஓவர் அப்படின்றது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ரெக்னென்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்னோம், இது வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தி டக்குன்னு வெயிட் கெயின் பண்ணாமல் ஒரு மதர் மெயின்டைன் பண்ணலாம். அதாவது ஒரு அதிகப்படியான ஒரு வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் 10 to 12 கிலோ இருக்கும் ஒரு லேடிக்கு. ஸோ அது செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு அப்புறமா தான் ஸ்லோவாக ஒரு வெயிட் கெயின் ஆகும். ஒரு மாதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கும் அரை கிலோ ஏறுவாங்க, 2 கிலோ ஒரு மாதத்தில் ஏறுவாங்க. அதாவது 30 வாரம் தாண்டும் போது இதை வந்து டக்குன்னு அவங்க ஓவர் ஈட் பண்ணி நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய அன்ஹெல்தியாக நிறைய பண்ணும்போது நிறைய வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சதுன்னா அம்மாவுக்கு தான் வெயிட் போடும், குழந்தைக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. அந்த மாதிரி ரேப்பிடாக வெயிட் கெயின் பண்ணும்போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன். அவங்க எடுத்துக்கூடிய வாட்டர் லெவல் வந்துட்டு ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிக்கணும். வாட்டர் கண்ட்ரோலில் ஃப்ரூட்ஸு அதெல்லாமே அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். இன்னும் ஒரு பெஸ்ட் வே இப்போ ஒரு சில மதர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுவாங்க வயிறு மேலே. எப்படி நம்ம ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணுறோமோ அந்த மாதிரி வயிறு மேலேயும் நம்ம ஸ்க்ரப் பண்ண முடியும். இது எல்லாமே சேஃபான விஷயம். ஸ்க்ரப்ன்றது நேச்சுரலாக ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டு செவந்து புண்ணாக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதாவது அக்ரெசிவாக மார்க்ஸ் தெரியாமல். இதுதான் நம்மளால் பண்ணக்கூடிய விஷயங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஸ்கின்ல வரக்கூடிய சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரவுட் சைன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய மதர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது எல்லா மதர்ஸுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இட் இஸ் அ சைன் ஆஃப் அ மதர்ஹுட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதை ஏற்றுக்கிட்டு என்ன அவங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் கேர் என்ன கொடுத்துக்க முடியுமோ அதை அவங்க பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் மேம், ஏன்னா இப்போ வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து வயிறு வந்து பெருசாக இருந்திருக்கும். அப்போ வந்து அந்த வயிற்றை கட்டுவாங்கல்ல, அது என்ன ஒரு ப்ராசஸ்? அது கட்டணமே வந்து அந்த வயிறு உள்ளே போயிடுமா என்ன? அதாவது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வயிறில் வந்து ஒரு 3 கிலோந்து ஒரு 3.5 கிலோ வரையும் இருப்பாங்க. ஸோ டெலிவரி ஆனதுக்கப்புறமா அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி உள்ளார் பெல்விக் ஆர்கனாக மாறணும். அந்த சமயத்தில் வந்துட்டு வயிறில் தோல் பகுதி ஸ்கின் இருக்கும், சப்குட்டினியஸ் லேயர் இருக்கும், கீழே வந்து மசில் ரெக்டஸ் மசில்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசில் வந்து ஓவர் ஸ்ட்ரெச் ஆகும்போது வந்து ரெக்டை டைவர்ட்கிலம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கிளாத் ஏன் கட்டுவாங்கன்னா அவங்களுக்கு வயிறில் வந்துட்டு ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றது தான். யூட்ரஸ் ஃபால் ஆகும்போது ஒரு சிலவங்களுக்கு பெயின் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம், அதுக்காக கட்டுவாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் நிறைய மதர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அது எதுவுமே பண்ணாமல் விட்டாலுமே வந்துட்டு ஒரு இப்போ நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அவங்க வந்து ஒரு போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபிசியோதெரப்பி கைடன்ஸோட ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் கன்சல்ட்டோட என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அது ஆரம்பித்தாலே வந்துட்டு அவங்களோட வயிறு வந்து பழைய டோனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த தொழுதுல தொங்காது, லாக்ஸிசிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. இதுவே ஒரு சிசேரியன் ஆன ஒரு லேடின்னு பார்த்தீங்கன்னா 4 வாரம் கழித்து, அதாவது 1 மாதம் கழித்து அவங்களுடைய ஸ்லோ ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். ஏன் ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்களுக்கு போட்ட தையல் வந்து நல்லா ஆறிட்டு உள் தையலும் சரி வெளி தையலும் சரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்கா அந்த தையல் விட்டு போகாது, இன்சிஷன் ஹெர்னியாஸ் அந்த அளவுக்கு வராது, வெயிட்டும் அதிகமாக தூக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்.